அக்கினியாலுமதடியார்கள் எறிந்திட அக்கினியாலுமதடியார்கள் எறிந்திட அக்கினி அபிஷேகம் அளித்து விடும். இப்போ அக்கினி அபிஷேகம் அளித்து விடும். எரியோம் அக்கினி போலுமதாவி இப்போல் சொரிந்திடும் பரனே தினம் தினமாய். ஆம் பிரியமானவர்களே, அபிஷேகம் பொதுவாக அபிஷேகம் என்று பெயர். இந்த அபிஷேகத்திலே முதலாவது வல்லமை தொடுவார், வல்லமையானவர் ஆவியானவர் தொடுவார். இரண்டாவது அக்கினி அபிஷேகம், அக்கினி அபிஷேகம் தருவார். மூன்றாவது எல்லாருக்கும் பொதுவாக அந்நிய பாஷை அடையாளம் தருவார். அதற்கு மேலாக வரங்களை தருவார், 9 வரங்களை தருவார். இதுதான் அபிஷேகத்தினுடைய தத்துவம், உண்மையான ஒரு வல்லமை. அதனால் அக்கினி அபிஷேகம் என்பது கண்ணுக்கு தெரியாத பொறாமைகள், தீய சக்திகள், வன்கண்கள் எல்லாம் எரித்து சாம்பல் பண்ணி போடும் அந்த அக்கினி அபிஷேகம். அது மாத்திரமல்ல, மிருகங்கள், சிங்கம், புலி, கரடி, காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள் எல்லாவற்றையும் அது பொசுக்கி போடும். அப்படியாக அது அக்கினி அபிஷேகம் அவ்வளவாக வல்லமை இருக்கிறது. பெரியமானவர்களே, அந்த அபிஷேகத்தில் இவ்விதமாக பிரிவுகள் இருக்கிறது. அத்தனை அபிஷேகத்தையும் வாங்கி கொள்ள வேண்டும், வரங்களை வாங்கி கொள்ள வேண்டும். இதில் முக்கியமாக தீர்க்க தரிசன வரத்தை நீங்கள் லைக் பண்ணி வாங்குங்கள். பெரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அபிஷேகத்தில் இப்படியாக இருக்கிறது. அதனால் அபிஷேகம் என்பது ஏசப்பாட்டிருந்து நேராக வருவது. மனிதர்கள் கொடுக்குறாங்க, லஞ்சம் வாங்கிட்டு கொடுத்துருவாங்க. வேலை வாங்குறாங்க, 5 லட்சம் 10 லட்சம் கொடுத்து வாங்குவாங்க. இது கடலுட்டிருந்து வாரது. சுத்தமாக கிளியராக இருந்தால்தான் கர்த்தர் தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. இந்த சமயங்களிலே செல் அதிகமாக பார்த்து அநேகருக்கு கண்ணு கெட்டு இருப்பதால் அதையெல்லாம் நன்றாக சுத்திகரித்தால் தான் தருவார். ஏசப்பாவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். காட் பிளஸ் யூ. ஆமென்.